ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது கிராஃபிக்கலில் வந்து ஃபோர்த் ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து ரியல் டைம் சுச்சுவேஷன் வந்து நம்ம வந்து ஸோ கன்ஸ்ட்ரெயினையும் ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுமே நம்ம வந்து எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம கிராஃபிக்கல் மட்டும் சால்வ் பண்ண அவசியம் இல்லை. நம்ம வந்து சிம்பிளெக்ஸ்லையும் சால்வ் பண்ணலாம், வேறு ஒரு மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். பட் இந்த ப்ராப்ளத்தை நம்ம இதில் வந்து நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ அந்த பேசேஜ் ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க. ரீட் பண்ணினா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஒரு கம்பெனி தி அட்லீஸ்ட் 800 ஸோ பவுண்ட். ஸோ எல்பினா பவுண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம கேஜி எல்பி ரெண்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து 800 பவுண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் ஃபுட் மேக் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ டெய்லி வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபுட் அட்லீஸ்ட். ஸோ மறந்துடாதீங்க, இந்த அட்லீஸ்ட் பெரிய ப்ளே பெரிய ப்ளே பண்ணணும். ஸோ ஏன்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து எதை மீன் பண்ணுறோம், அட்மோஸ்ட்க்கு நம்ம எதை ஈக்குவல் டு மீன் பண்ணுறோம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு 800 பவுண்ட் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறாங்க ஒரு ஸ்பெஷல் ஃபுட். ஸோ ஸ்பெஷல் ஃபுட்னா என்னென்ன மிக்சர் இருக்குன்னா, ஸோ ஸ்பெஷல் ஃபுட்டில் வந்து ஸோ ஒரு கார்னையுமே சோயாபீனுமே யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? சிம்பிளாகவே கார்ன் அண்ட் சோயாபீன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கார்ன் அண்ட் சோயாபீன் இருக்கிறப்ப நம்மளுக்கு தெரியும். ஸோ அதில் ப்ரோட்டீன் இருக்கும், ஃபைபர் இருக்கும். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக அதுக்கான ஒரு ஸோ காம்போசிஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ கார்னில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது அண்ட் ஃபைபர் இருக்குது, அதேமாதிரி சோயாபீனில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. ஸோ அதனால் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ காஸ்ட், இந்த மாதிரி காஸ்ட்னு வந்துட்டாலே ஒரு சின்ன ஹிண்ட்டு, இதெல்லாமே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் வந்துடும். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா மினிமைஸ் காஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ எந்த கம்பெனியாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து காஸ்ட்டை மினிமைஸ் பண்ண சொல்லி தான் அவங்களோட அட்மோஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப இதில் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கார்னில் வந்து ப்ரோட்டீன் 0.09%, தென் 0.02 ஸோ எல்பி இவ்வளோ இருக்குது. ஸோ அதுக்கான காஸ்ட் கொடுத்துருக்காங்க கார்னில். அதேமாதிரி சோயாபீன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மொத்தமாக ரெண்டு தான் யூஸ் பண்ணுறாங்க, கார்னும் சோயாபீன் தான். ஸோ கார்ன் சோயாபீனுங்கிறப்ப ரெண்டு தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக கார்னுங்கிறது ஸோ ஒரு x1, ஸோ சோயாபீனுங்கிறது x2. ஸோ ரெண்டு வேரியபிள் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கான ஸோ ப்ரோட்டீன் ஃபைபருக்கான லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ எல்பி எவ்வளோ இருக்குன்னு. ஓகேவா? ஸோ இதில் என்னென்னா நீங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ என்னென்ன எதெல்லாம் கன்ஸ்ட்ரெயின், எதெல்லாம் கண்டிஷன்ஸ், எதெல்லாம் கண்டிஷன்ஸ் அண்டு எதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ காஸ்ட்னு சொல்லிட்டாலே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் வந்துடும். தென் அவனுக்கு கொடுத்த ஒரு கண்டிஷனை வச்சு நம்ம வந்து ஒரு கன்ஸ்டன்ட்டை மேக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன்ஸு. ஸோ டயட்ரி எப்படி இருக்கணும், அவங்களோட டயட் எப்படி இருக்குன்னா, ஸோ ஸ்பெஷல் ஸ்வீட்டில் அட்லீஸ்ட் 30% ப்ரோட்டீன் இருக்கணும். ஸோ அவங்க 30% ப்ரோட்டீன்கிறப்ப நம்ம ப்ரோட்டீனை தனியாக ஒரு அப்ஜெக்டிவாக வந்து எடுக்க போகிறோம். ப்ரோட்டீனை தனியாக ஒரு கன்ஸ்டன்டாக எடுக்க போகிறோம். தென் அட்மோஸ்ட் 5% ஃபைபர் இருக்கணும். அப்படிங்கிறப்ப ஃபைபரை தனியாக நம்ம ஒரு கன்ஸ்டன்டாக மேக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஆஸ் யூஷுவல் வந்து அவங்க மினிமம் வந்து டெய்லி காஸ்ட் தான், மினிமம் காஸ்ட் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் அப்படி தான் இருக்க போகுது. நீங்கள் அப்படியே ஈக்குவேஷனாக மாற்ற போகிறீங்க. ஸோ அதில் எப்பவும் போல் ரெண்டு இடம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப x1ங்கிறது நம்மளோட கார்ன் டெய்லி மிக்ஸில் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி x2ங்கிறது சோயாபீனோட எல்பி ஸோ டெய்லி மிக்ஸில் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? அதுமாதிரி டோட்டல் காஸ்ட் கிவன் பை மினிமம் இருக்கும் பார்த்தியா, நல்லா நோட் பண்ணிக்கங்க. இது வந்து காஸ்ட் தான். ஸோ காஸ்ட்டு தான் நம்ம வந்து எப்பவுமே மினிமைஸ் பண்ணணும். அப்படிங்கிறப்ப அதில் யூஸ் பண்ணுற x1 x2 எங்கே எடுக்கிறோன்னா, டேபிளில் ஆல்ரெடி காஸ்ட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ -0.3 அண்ட் 0.9. ஸோ இதுதான் உங்களோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் வரணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து அப்படியே நம்ம கன்ஸ்டன்டாக மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் x1 + x2 greater than or equal to 800. ஸோ இதனால் நம்ம கம்பெனி ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பாங்க ஒரு லைன். ஸோ கம்பெனியில் வந்து டெய்லி கண்டிப்பாக ஒரு 800 பவுண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அது ரெண்டுமே மிக்ஸ் தான், x1 + x2. ஸோ சோயாபீனும் அந்த கார்னும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதனால தான் வந்து x1 + x2 மீன் பண்ணுறோம். ஸோ அது வந்து 800 பவுண்ட்ஸ்க்கு மேலே தான் இருக்கணும். ஸோ ஏன் இங்கே greater than or equal to இங்கே அட்லீஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அட்லீஸ்ட்டுங்கிறப்ப நம்ம வந்து கண்டிப்பாக 800 பவுண்ட் யூஸ் பண்ணணும், இல்லைனா அதுக்கு மேலே யூஸ் பண்ணணும். ஓகேவா? அட்லீஸ்ட் கண்டிப்பாக மினிமமாக 800 யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் அந்த அட்லீஸ்ட் சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக அவங்க 800 900 1000 மேலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்ப அட்லீஸ்ட் தான் நம்ம வந்து இங்கே வந்து greater than or equal to மீன் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்ட் நம்ம இப்படி தான் மேக் பண்ணுறோம் கிவன் கொஸ்டின்லேருந்து. ஸோ செகண்ட் அண்ட் தேர்டு வந்து டேபிள் கொடுத்துருக்காங்களே. ஸோ டேபிளில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அண்ட் தனியாக ஃபைபர் கொடுத்துருக்கோம். ஸோ சோயாபீனில் வந்து 0.09 ஸோ ப்ரோட்டீன், தென் கார்னில் வந்து 0.09 ப்ரோட்டீன் அண்ட் 0.6 வந்து சோயாபீனில் இருக்கா. ஸோ இங்கே வந்து greater than or equal to ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அதை எதை மீன் பண்ணுதுன்னா அட்லீஸ்ட். அதாவது நீங்கள் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, ஸோ டெய்லி ரெக்யூர்மெண்ட்ஸில் வந்து ஸ்பெசிஃபைடில் அட்லீஸ்ட் 30% வந்து ப்ரோட்டீன் இருக்கணும். ஸோ நீங்கள் டேபிளில் பார்த்தீங்கன்னா இதான் உங்களோட செகண்ட் கன்ஸ்டன்ட்கான வேல்யூஸு. அதில் வந்து கண்டிப்பாக 30%க்கு வந்து ப்ரோட்டீன் இருக்கணும். அட்லீஸ்ட் 30%. ஸோ இங்கே அட்லீஸ்ட்டுங்கிறப்ப நம்ம greater than போடணும். அட்மோஸ்ட்டுங்கிறப்ப நம்ம வந்து
ஃபைபருக்கு போடுறப்ப இதான் செகண்ட் கன்ஸ்ட்ரெயின். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம அட்மோஸ்ட்னு போடுறப்ப லெஸ் தென் பண்ணணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது. ஐ மீன் நம்ம நோட் பண்ண வேண்டியது. அதை மேக் பண்ண பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஐ மீன் செகண்ட் கன்ஸ்ட்ரெயின் வந்து ஜஸ்ட் 30% வந்து நம்ம வந்து ப்ரோட்டீன் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் 30/100 30% போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பெஸ்ட் இதை மீன் பண்ணி நம்ம சோயாபீனையும் கார்னையும் யூஸ் பண்ணுறோம். அதுக்காக தான் X1 + X2 இதான் ஃபஸ்ட்டு அந்த ஐ மீன் கொடுத்துருக்க அந்த டேபிள்னு எடுக்கிற ஒரு கன்ஸ்டன்ட். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணாலே போதும். ஸோ 30/100ங்க நீங்கள் சால்வ் பண்ணி 0.3 உள்ள மல்டிப்ளை பண்ணி எல்லாமே லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்க் கிடைக்கும். ஸோ கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். நீங்கள் இந்த கேஸில் வந்து லெஸ் தேன் ஈக்குவல் டு 0 கேஸில் கொண்டு வாங்க. என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் நீங்கள் என்டையராக மைனஸ் பண்ணி ஐ மீன் மல்டிப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஏன் சார் லெஸ் தேனில் மாற்றுறோம்னா ஸோ ஒரு இஷ்யூ கிடையாது. நம்ம பின்னாடி சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ இதே மாதிரி செகண்டுக்கும் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ப்ரோட்டீன் பண்ணிட்டீங்களா அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபைபருக்கு பண்ணணும். ஃபைபருக்குமே 5/100 தான். ஐ மீன் 5% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம 5/100 போட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். தென் அது வந்து ஏன் அட்மோஸ்ட்னா நம்ம 5% தான் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ராப்ளத்தில் கொடுத்தாங்க. ஸோ இதுங்கிறது ஜஸ்ட் டேபிள்னு எடுத்த வேல்யூ. ஜஸ்ட் நீங்கள் எதையுமே சால்வ் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஐ மீன் ஒரு கன்ஸ்டன்ட் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஐ மீன் எடுத்தோடனே உங்களுக்கு மினிமமாக ஒரு கன்ஸ்டன்ஸ் கிடைக்கும். மினிமம் காஸ்ட் மீன் பண்ணதால மினிமம் போட்டிருக்கேன். ஸோ மினிமமாக ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கிடைக்கும். தென் 3 கன்ஸ்டன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இந்த 3 கன்ஸ்டன்ட் நீங்கள் ஆஸ் யூஷுவல் கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணுவோம்னா இருக்கா. ஸோ நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் ஒரு கன்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0 ஐ மீன் ஈக்குவல் டு போட்டு நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் கன்ஸ்டன்ட் எடுத்திங்கன்னா ஈக்குவேஷன் 1 எடுத்திங்கன்னா உங்களுக்கு X1 + X2 = 800. நீங்கள் ஆஸ் யூஷுவல் X1க்கு 0 போட்டிங்கன்னா X2 800 கிடச்சிரும். தென் X2க்கு 0 போட்டிங்கன்னா X1 800 கிடைக்கும். ஸோ உங்கள் பாயிண்ட்ஸ் நார்மலாக இப்படி கிடச்சிரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாமே 800 ரேஞ்சில் இருக்குது. ஸோ 800 அந்த ரேஞ்சில் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிராஃப் அதுக்கேற்ற மாதிரி யூனிட்ஸை பார்த்து போடணும். ஓகேவா? ஸோ 1 2லாம் போடக்கூடாது. நீங்கள் 200 300 ரேஞ்சில் தான் போடணும். ஸோ அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஐ மீன் செகண்ட் கன்ஸ்டன்ட் எடுத்து சால்வ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா வந்து நீங்கள் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 0.21 X1 - 0.3 and X2 = 0. ஸோ இந்த மாதிரி தான் ஈக்குவேஷன்ஸ் வருது. நீங்கள் ஆஸ் யூஷுவல் X1க்கு 0 போட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் X2 0 தான் கிடைக்கும். ஏன்னா ரைட் சைடில் 0 இருக்குல்ல. ஸோ உங்கள் பாயிண்ட்ஸ் வந்து ஆரிஜினல் தான் ஃபஸ்ட்டு வருது. ஸோ இது ஓகே. செகண்டுக்கும் நீங்கள் X2க்கு 0 போட்டிங்கன்னா அது வந்து மீனிங்லெஸ் ஆயிடும். ஸோ X2க்கு 0 போட்டாலும் X1 0 தான் கிடைக்கும். ஓகேவா? அப்படி பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒரு ட்ரையல் அண்ட் மெத்தட் மாதிரி நம்ம என்ன பண்ணணும், X1க்கு ஒரு 1000 கொடுக்குறோம். ஸோ 1000 கொடுத்துட்டா ஏன்னா 1000 கொடுக்குறேன்னா எல்லாம் பாயிண்ட்ஸில் வருதுல்ல. ஸோ அப்படிங்கிறப்ப கொஞ்சமாவது பெருசாக கிடைக்கிறதுக்காக தான் 1000 கொடுக்குறேன். ஸோ X1க்கு 1000 கொடுக்குறப்ப நான் சால்வ் பண்ணனா எனக்கு X2ங்கிறது ஒரு 700 கிடைக்கிது. ஜஸ்ட் ஒரு நார்மல் சால்வேஷன் தான். ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேல்யூ வந்து 1000, 700 கிடைக்கிது. ஸோ மேலே பார்க்குறப்பே 800 சம்திங் ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ 1000 ரேஞ்சில் இருக்குது. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கேல் நீங்கள் கிராஃப் ஓவர் பண்ணிட்டு எடுக்கணும். ஸோ அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? தேர்ட் ஈக்குவேஷனில் நீங்கள் X1 = 0 கூட்டிங்கன்னா கண்டிப்பாக X2வும் 0 வந்துடும். ஸோ அப்படிங்கிறப்ப உங்கள் பாயிண்ட்ஸ் 0,0 கிடைக்கும். அதே மாதிரி X2க்குமே நீங்கள் வந்து ஒரு 100 X1க்கு ஒரு 100 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு X2க்கு வந்து 300 கிடைக்கிது. ஸோ உங்களோட பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு டெம்பரரி பாயிண்ட்ஸ் தான். ஓகேவா? ஏன்னா வந்து இதை வச்சு நீங்கள் நார்மலாக ட்ரா தான் பண்ண முடியும். ஸோ எல்லா கண்டிஷனுமே நம்ம லெஸ் தென் ஈக்குவல் டு 0 கேஸில் தான் கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கன்ஸ்டன்ட் ஐ மீன் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்ட் மட்டும் கிரேட்டர் தேன் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ கிரேட்டர் தேன் 800 ஒரு கேஸில் இருக்குது. கிரேட்டர் தேன் கேஸில் இருக்குது. மற்றபடி மற்ற எல்லாமே லெஸ் தேனில் தான் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் கிராஃப் போகலாம். ஸோ நீங்கள் கிராஃப் நீங்கள் ஆஸ் ஸ்கேல் எடுக்கிறப்ப நீங்கள் எப்பவும் போல் எடுத்துங்க. ஸோ நீங்கள் 200 ரேஞ்சில் எடுத்துங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு வேல்யூஸ் எல்லாமே 1800 ரேஞ்சில் இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்கள் நார்மலாக ஒரு 200 ரேஞ்சில் எடுத்திங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்க்க. ஸோ 200 400 600 அப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 வரைக்கும் வரும். இந்த பக்கமும் அதே ரேஞ்ச் எடுத்துங்க X1 X2. ஓகேவா? ஸோ என்னன்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஃபஸ்ட் பாயிண்ட் வரைஞ்சிருவீங்க. ஐ மீன் 0,800 and 800,0. ஸோ இது ஈஸியாக வரைஞ்சிருவீங்க. ஸோ அதுக்கான லைனை வரைஞ்சிருவீங்க. ஸோ அதெல்லாமே கிரேட்டர் தென் 0ங்கிறப்ப நீங்கள் மேலே பார்த்து ஷேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது பிரச்சனையே இல்லை. ஸோ எல்லாமே மேலே பார்த்து ஷேட் பண்ணிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே 2 கண்டிஷனுமே லெஸ் தென் கண்டிஷன் தான். ஓகேவா? லெஸ் தென் ஈக்குவல் தான். இப்போ என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் வரைஞ்சிருவீங்க. ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்ட்க்கு வரைஞ்சிருவீங்க. அதே மாதிரி செகண்ட் கன்ஸ்டன்ட் வரைஞ்சிருவீங்க. நீங்கள் எல்லாமே யோசிக்க வேண்டியது பாயிண்ட் என்னன்னா எங்கே ஷேட் பண்ணுவீங்க? ஏன்னா வந்து 2மே லெஸ் தென் கண்டிஷன் தான். இந்த லைன் நீங்கள் எடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஷேட் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த லைன் எடுத்தீங்கன்னா நீங்கள் அதுவுமே லெஃப்ட் சைடில் தான் நீங்கள் மேக்ஸிமம் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆரிஜினை பார்த்து வந்தால். இல்லை இந்த ரைட் சைடில் இதில் ஷேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரீசன் வந்து என்னென்னா நீங்கள் எடுத்துருக்கீங்களா முன்னாடி ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஏற மெத்தடில் 1000 இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1000 எடுத்திருப்பேன். ஸோ அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி 700 கிடச்சிருக்குல்ல.
ஸோ இங்கே நான் 1000க்கு பதிலாக வேல்யூஸ் கொடுத்தேன்னா எனக்கோட அந்த கிராஃப் வந்து முன்ன பின்ன மாற வாய்ப்பு இருக்குல்ல. இங்கே நான் 100 எடுத்திருக்கேன் கரெக்டாக. ஸோ 100 எடுத்தனால வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் கிடைக்கிது. 100,300 கிடைக்கிது. சப்போஸ் நான் வேல்யூஸ் வேறு எடுத்திருந்தா எனக்கு வேறு மாதிரி வேல்யூ கிடைக்கும்ல. இந்த 2 லைனுமே இப்படி தான் வந்து இருக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம வேல்யூஸ் மாற்ற இது வந்து இந்த லைன் இங்கேயும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப இதெல்லாமே டெம்பரவரி லைன்ஸ் தான். ஸோ அப்படிங்கிறப்ப இதுக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் எதை பார்த்து ஷேர் பண்ணோம்னா, எது காமன் ரீஜன் வருதோ, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் லைன் வந்து லெஃப்ட்டில் தான் வருது. அதுமாரி ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு மேலே தான் நம்ம ட்ரா பண்ணுறோம். செகண்டுமே லெஃப்ட்டில் தான் வருதுன்னா, நீங்கள் தேர்டுமே நீங்கள் லெஃப்ட்டில் பார்க்காம இந்த பக்கமே பாருங்கள். ஓகேவா? ஒரு பவுண்டரி ரீஜன் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். இதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு பவுண்டரி ரீஜன் கொண்டு வந்தீங்கன்னா, ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனே தெளிவாக தெரிஞ்சிருச்சு. நம்மளோட ரீஜன் ஃபுல்லாமே மேலே தான் வரப்போகுதுன்னு. ஃபஸ்ட் லைன் தெளிவாக இருக்குது. இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் எடுத்த பாயிண்ட்ஸ்னால நம்ம வந்து இங்கே வருமா இங்கே வருமான்னு யோசிக்கிறோம். ஒரு பவுண்டரி ரீஜன் மாதிரி கொண்டு வாங்க, அதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும், தென் இங்கே ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். இது வந்து இன்ஃபினிட் இல்லாமல் போயிட்டே இருக்குது. நம்ம அதை செக் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சா போதும். இந்த 2 பாயிண்ட்ஸுமே ஈக்குவேஷன் 1ஓட டச் ஆயிருக்கு. ஈக்குவேஷனோட ஒரு லைனில் நீங்கள் ஈக்குவேஷன் 1ஓட நீங்கள் ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் கிடச்சிரும். இதையுமே கிராஃபை பார்த்து எக்ஸாக்டாக ட்ரா பண்ணுவீங்களான்னு பார்த்தீங்கன்னா அது முடியாது. ஏன்னா வந்து நம்ம ஸ்கேல் வந்து 200 ரேஞ்சில் இருக்கும்போது, ஸோ 200 ரேஞ்சில் போகிறப்ப நம்ம வந்து எக்ஸாக்டாக வரைய முடியாது. ஓகேவா? நிறைய மிஸ்பேஸ் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு ஈக்குவேஷனும் கூட ஒரு பாயிண்ட்ஸுமே நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணாலே போதும். ஓகே. ஸோ கொஞ்சம் சால்வேஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் நீங்கள் நார்மலாக எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணால் ஓகே. இல்லை நீங்கள் கேல்குலேட் எடுத்து சால்வ் பண்ணாலும் ஓகே. ஓகேவா? நீங்கள் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா சில எல்லா இடத்துலையுமே நான் கரெக்டாக 200, 600 மாதிரி வர சிம்பிளி வரும். ஸோ கிடைக்கிற பாயிண்ட்ஸை நீங்கள் அப்படியே நீங்கள் உங்கள் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணலாம், இசட்டோட வேல்யூயை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ உங்களுக்கு இசட் வந்து உங்கள் செகண்ட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க பியோட வேலையில் போகிறது தான் கோனன்ஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து மினிமமாக கிடச்சிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு மினிமம் காஸ்ட்டாக கிடைக்கும். எப்போனா x1 x2 வேல்யூ இந்த மாதிரி இருக்கிறப்ப. ஓகேவா? இதில் சால்வேஷன் பார்க்க கொஞ்சம் பெருசாக போகும். பட் வந்து ஈஸியான ப்ராப்ளம் தான். நீங்கள் கரெக்டாக அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை நீங்கள் மேக் பண்ணிவிட்டு கன்ஸ்டன்ட் மேக் பண்ணிட்டீங்கன்னா என்டையர் ப்ராப்ளம் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா? தேங்க்யூ.